கர்த்தர் நல்லவர். ஆண்டவராய் தேவன் எல்லாருடைய செபத்தை கேட்டு காலை வேளையிலே ஆராதனையிலே அப்படி பிரசனம் அளவில்லாதபடி நிரம்பி இருந்தது. மணமக்களை குறித்து சொல்லும் பொழுது மணமகளை கர்த்தர் அருமையாக கர்த்தர் நடத்தி வந்தார் என்று சொல்லி அந்த அவருடைய பாஸ்டர் சொன்னதை கேட்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் மணமகனை குறித்து தேவ சமூகத்தில் எங்களுடைய சபையினுடைய போதகர் பில்லி அவர்கள் சொல்லும் பொழுதும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நான் தேவன் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆகவே அவர் நடத்துகிறார். ஆண்டவர் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவன் தொடர்ந்து இந்த பாடல் மூலம் ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை தருவாராக. 2 குடும்பமும் கர்த்தரை தேடுகிற குடும்பம், ஆகவே ஆண்டவராய் தேவன் ஏற்ற துணையை தந்திருக்கிறார். இதில் ஆச்சரியப்படி ஒன்றுமில்லை. ஏன்னா 2 குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், சபையை கனம் பண்ணுகிற குடும்பம், சபை ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகள். ஆகவே கர்த்தராய் தேவன் அவங்க செய்த எல்லா நன்மை நினைத்து ஆண்டவன் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை அவர்கள் தேடினார்கள், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல் இந்த திருமணத்தை நிகழ்ச்சி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த நினைப்போடு கூட கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அவங்க கர்த்தரை தேடினாங்க, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். இப்பொழுது திருமணத்தை நடத்தி இருக்கிறார். அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தர் நம்மை காக்கின்றார், நமது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் நம்மை காக்கின்றார், நமது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே.
கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. அவரை தேடுகிறனால ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கொடுத்து பிள்ளைகளை 4 வரை நடத்தி இருக்கிறார். இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இனிமேல் வாழப்போகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். கர்த்தர் இன்னும் அதிகமாய் தேடும் பொழுது ஆண்டவராய் தேவன் ஒரு நன்மையை குறைபடாதபடி கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாளிலும் கூட இந்த திருமண ஆராதனைக்காக இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது அன்பு ரோஜருக்கு ஆண்டவராய் சொன்ன வார்த்தை, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? மகனே நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். அவன் சிரிச்சுட்டான். காலையில் நம்முடைய ஊழியக்காரர் அப்படி தான் சொன்னான். நல்ல ஜெபிக்கிற மகள், கர்த்தரை கனம் பண்ணுகிற மகள், ஊழியத்தை நேசிக்கிற மகள். அப்ப அந்த வார்த்தை எப்படி குணசாலியான ஸ்திரி கண்டுபிடிப்பவன் யார்? அது விலையை பார்க்கணும், முத்துக்களை பார்க்கணும், விலை உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அது மாத்திரம் அதே அதிகாரத்தில் 32 பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ சகோதரிமார் குணசாலியா இருந்ததுண்டு. ஆனால் எல்லாரை பார்க்கிலும் நீ நல்ல குணசாலி என்று நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் ஆண்டவராய் தேவன் ஒரு நல்ல மகளை கொடுத்திருக்கிறார், நல்ல துணையை கொடுத்திருக்கிறார், இந்த குடும்பத்துக்கேற்ற மகளை கொடுத்திருக்கிறார், அவனுக்கேற்ற நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், அவளுக்கேற்ற கணவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் தேவன் பிள்ளைகளை இணைத்த நிமித்தமாக, ஆண்டவரே இது உங்க செயலப்பா, நீங்க நடத்தினது ஆண்டவரே, ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ லார்ட், உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே
அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே ஆஹா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே தூவமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம் தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம் என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம் என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ஆஹா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா 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 என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இதுவரை ஆண்டவரே
ரோஜனையும் ஆண்டவரே செல்வன் நடத்தினையப்பா. இனி அவர்கள் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து கத்தாவே ஆக 2:10 எழுதி வைத்த வார்த்தையின்படி இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இந்த நாளிலிருந்து அவங்க அல்ல ஆண்டவரே, நீங்கள் தான் அப்பா. நீங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளணும், ஊழியங்களை ஆட்கொள்ளணும், கையில் பிரயாசத்தை ஆட்கொள்ளணும். அவன் நினைக்கிற காரியம் எல்லாவற்றையும் அப்பா அவங்க எல்லாம் ஆண்டவரே நீங்களே ஆட்கொள்ளும்படி உங்களை அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரம் அனைத்தையும் தேவனே நீ ஆராதி அனைத்தையும் அங்கீகரித்தப்பா. தொடர்ந்து கர்த்தாவே அன்பு பிள்ளைகள் அப்படி எதிர்காலங்கள் சரீர சுகங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் கர்த்தருக்கு அன்பாய் வளர ஆண்டவரே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த அவள் மூலமா நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நடக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக, நடத்துவீராக. மகிமை உமக்கே சேரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வல்ல நாமத்திலே ஆண்டவரே பிள்ளைகளின் கொடுக்க போய் எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.